தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பின் இனிய வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் தற்போது என்ன நடைபெற்று வருகிறது என்பது குறித்த பதிவை நாம் இதில் பார்க்கலாம். நடைபெற்று முடிந்த தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல், பொது தேர்தல், இந்த பொது தேர்தலை எதிர்கொள்வதற்கு தமிழகத்தில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகள் எந்த விதமான வியூகங்களை வகுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம முதலாவதாக பார்த்துக்குவோம். இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலை எல்லா கட்சிகளுமே ஒரு மான பிரச்சனையாக, ஒரு சவாலாக எடுத்து தான் களமாடினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். குறிப்பாக 4 முனை போட்டி தமிழகத்தில் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு அணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு அணி, பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு அணி. இந்த மும்முனை போட்டி தான் பிரதான போட்டியாக இருக்கும் என்று கருதிய நிலையில் வழக்கம் போல நாம் தமிழர் கட்சியும் 4வது போட்டி களமாக வந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இதுவரைக்குமான அவர்கள் தேர்தல் வியூகங்கள், அணுகுமுறைகள் என்பது வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா, இந்த முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறோம் நாம், இந்த 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர்களோடு இணைந்து பயணப்பட்ட காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் போன்ற ஒரு 10-12 அரசியல் கட்சிகளை தங்களோடு இணைத்து கூட்டணியாக களம் கண்டார்கள். இவர்களோடு மக்கள் நீதி மையம் திரு கமல்ஹாசனும் இந்த தேர்தலில் திமுகவுக்கு துணையாக வந்திருந்தார். எனவே பிரதான ஆட்சி கட்சி இதை தாண்டி கூட்டணி பலம், எனவே நிச்சயம் நமக்கு வெற்றி என்று இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா அமைப்பினரையும் இந்த தேர்தலில் அவர்கள் இணைத்து, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கீழே பாக பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், இதை தாண்டி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள், இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என்று கிளை அமைப்பு தொடங்கி மாநில நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரைக்குமே இந்த தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமித்து களம் கண்டார்கள். மரியாதைக்குரிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின், அமைச்சர் திரு உதயநிதி, இவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று இந்த பாக பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாம் சந்தித்து இந்த தேர்தல் பணியை மிக தீவிரமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், ஒரு தொகுதியில் கூட நாம் தோல்வியுறக்கூடாது, அப்படி ஏதாவது ஒரு தொகுதியில் தோற்றுவிட்டால் அந்த தொகுதி பொறுப்பாளர்கள், அவர்கள் அமைச்சராக இருந்தாலும் சரி, மாநில நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று திரு ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் எச்சரித்திருந்தார்கள். அதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் அவர்கள் தேர்தலை எதிர்கொண்ட விதம் என்பது வெற்றி நிச்சயம் அவர்களுக்குத்தான் என்று எல்லோரையும் சிந்திக்க வைக்க, பேச வைக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. அடுத்து பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வியூகம் வகுத்தார்கள் என்றால், திரு எடப்பாடி பழனிசாமி என்ன கருதினார்னா, தொடர்ந்து நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து வருவதால் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறோம். எனவே இந்த முறை 2024 இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாஜக அணியிலிருந்து விலகி வந்துவிட்டால் நம்மோடு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக போன்ற கட்சிகள் வரும், நாம் பாஜகவோடு இணைந்திருப்பதால் தான் இந்த கட்சிகள் வர முடியவில்லை என்கிற எண்ணத்திலும், இதை தாண்டி இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலும் இவர் பாஜகவிலிருந்து வெளியேறி ஒரு தனி அமைப்பை, மெகா கூட்டணியை கட்டமைக்கப் போகிறேன் என்று களமிறங்கினார். ஆனால் அது தோல்வியில் தான் முடிந்தது. ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை. இதை தாண்டி கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் பாஜகவிலிருந்து விலகி வந்தாலும் பாஜகவையோ அதன் ஆட்சியையோ பிரதமர் நரேந்திர மோடியோ மிக கடுமையாக இந்த தேர்தலில் விமர்சிக்கவில்லை. எனவே எந்த நேரத்திலும் இவர் மீண்டும் தேர்தலுக்கு பிறகு கூட போய் இணைந்து விடுவார் என்கிற எண்ணம் வந்ததால் அவரால் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க முடியவில்லை. அதிகபட்சமாக அவரிடம் இணைந்தவர்கள் எஸ்டிபிஐ என்ற ஒரு அரசியல் கட்சியும், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தலைமையில் ஒரு அரசியல் கட்சி தான்
அறியப்படக்கூடிய கட்சிகளாக இருக்கிறது. எனவே இவர் இந்த தேர்தலை ஒரு முன்னோட்டமாக வைத்து 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் நாம் அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்து நாம் முதலமைச்சராகி விடுவோம், இது முன்னோட்டமாக இருக்கட்டும் என்று ஒரு பரீட்சத்தமாக இறங்கினார். ஆனால் அவர் களத்தில் இறக்கிய கிட்டத்தட்ட இந்த 33 வேட்பாளர்களில் 30 வேட்பாளர்கள் அறிமுகம் இல்லாதவர்களாக, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு வேட்பாளரை அவருடைய பக்கத்து ஊரில் கூட தெரியாத அளவிற்கு, பஞ்சாயத்து போர்டில் கவுன்சிலருக்கு, ஊராட்சி தலைவருக்கு, பேரூராட்சி தலைவருக்கு நிற்க வேண்டியவர்களை 6 சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தியதன் விளைவு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வரும் என்கிற நிலை இப்போதைக்கு இருக்கிறது. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் இந்த தேர்தலில் குறைந்தது ஒரு 5-6 நாடாளுமன்ற உறுப்பினர்களையாவது டெல்லிக்கு கொண்டு சென்று விடுவோம் என்கிற கருத்தாக்கத்தோடு களம் கண்ட அவர்கள் முயற்சித்தார்கள். ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி விடுவோம், இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோரை இணைத்து கட்சியை ஒருங்கிணைத்து அதோடு பாஜக கூட்டணி வைத்தால் ஒரு 15-20 தொகுதிகளாவது கைப்பற்றி விடுவோம் என்கிற நம்பிக்கையில் முயற்சி மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த முயற்சி கைகூடவில்லை. கடைசி வரைக்கும் பாஜகவினுடைய கதவு திறந்திருக்கிறது என்று திரு எடப்பாடி பழனிசாமியை எதிர்நோக்கி இருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இனி பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று அறிவித்து வெளியேறிவிட்டார். அதனால் அவர்கள் ஏற்கனவே அவர்களோடு பயணித்த அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்தார்கள். ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, இதை தாண்டி ஐஜேகே, புதிய நீதி கட்சி என்று அமமுக, திரு டிடிவி தினகரன் அமமுக என்று தங்களோடு இணைந்து பயணிக்க விரும்பிய கட்சிகளை சேர்த்து ஒரு கூட்டணியை கட்டமைத்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை மீட்பு குழு என்கிற ஒரு குழுவை அமைத்து போராட்ட களத்தில் இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களும் பாஜக ஆதரவோடு சுயேட்சை வேட்பாளராக அவர் ராமநாதபுரத்தில் களமிறங்கினார். அமமுகவுக்கு 2 தொகுதிகள் கொடுத்து தேனி, திருச்சி 2 தொகுதிகளிலும் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் இந்த 3 அணியினரும் களமாடுகின்ற இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியும் அவர் வழக்கம் போல 40 தொகுதிகள், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகள்லையும் 20 ஆண்கள் 20 பெண்கள் என்று எல்லோருமே படித்தவர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், நிறைய மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய அளவிற்கான வேட்பாளர்களை நாம் தமிழருடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் களமிறக்கி அவரும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுவிடுவோம், இதுவரையிலும் நடைபெற்ற தேர்தலை காட்டிலும் இரட்டை இலக்கத்திற்கு ஒரு 10-12% இந்த தேர்தலில் பெற்றுவிடுவோம் என்று களமிறங்கினார். துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு அந்த கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காததால் இறுதி நேரத்தில் அவருக்கு அந்த ஒலிவாங்கி மைக் சின்னம் கிடைத்தது. அதையும் மக்களிடம் கொண்டு சேர்த்து விட்டோம் என்று அவரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த தேர்தலை பொறுத்தளவில் வாக்கு சதவீதம் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 72-73% அளவுக்கு இருந்த வாக்கு வங்கி இப்போது குறைந்தபட்சம் ஒரு 57%, அதிகபட்சமே ஒரு 69.58% என்கிற அளவிற்கு தான் இருக்கிறது. எனவே இந்த வாக்கு சதவீதம் குறைவதற்கு என்ன காரணம் என்று அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையம் கூட, ஏன்னா தேர்தல் ஆணையம் 100% வாக்குப்பதிவு என்ற இலக்கை நோக்கி விழிப்புணர்வு பிரச்சாரங்களெல்லாம் பல கட்டங்களாக நடத்தினார்கள். ஆனால் மக்கள் வாக்களிக்க அதிகமாக ஆர்வம் காட்டவில்லை. ஒன்று, அரசியல்வாதிகள் மீது, அரசியல் கட்சிகளின் மீது, வேட்பாளர்கள் மீது அதிருப்தி. இன்னொன்று, ஒரு கடுமையான வெயில் காலகட்டம் என்பதால் அவர்கள் வாக்குச்சாவடிக்கு வரவில்லை என்று பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது. எந்த காரணம் எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலின் வெற்றி யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ களத்தில் பிரதானமாக இருக்கிறது. யாருக்கு வெற்றி என்று இந்த வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய கூட்டணி பலம், அவர்கள் ஆட்சி கட்சியாக இருப்பதால் இருக்கிற இந்த 40 தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 34 தொகுதிகள், 32லேருந்து 34 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஊடகவியலாளர்களும் மற்றவர்களும். இந்த 5-6 தொகுதிகளில் ஒரு பின்னடைவு, அது சரிவு, தோல்வி என்று வந்தால் அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அணியில் இணைந்திருக்கிற ராமநாதபுரம் திரு ஓபிஎஸ் அவர்கள், தேனியில் போட்டியிட்ட திரு டிடிவி தினகரன், இதை தாண்டி திருச்சி பகுதியில், நெல்லை பகுதியில், கன்னியாகுமரி பகுதியில் வாக்குகள் ஓரளவுக்கு இவர்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது. அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் என்கிற ஒரு கருத்தாக்கம், என்கிற அந்த ஒரு பொதுவெளி கருத்து என்பதும் இருக்கிறது. 1-2 தொகுதிகள்
திரு எடப்பாடி பழனிசாமி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா, கள்ளக்குறிச்சி, பொள்ளாச்சி, நாமக்கல் அந்த பகுதிகளில் 1-2 தொகுதிகள் அவரும் வெற்றி பெறுவார் என்று ஊடக கருத்து கணிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். எது எப்படியோ இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளிவந்தவுடன் யாருடைய கை ஓங்கி இருக்கிறது என்பது தெரிய வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.